புது வீடு அல்லது கடை திறக்கிறோன்னு வச்சுங்களேன், அங்கே காசு, எலுமிச்சம்பழம், வெண்ணெய் இதை இது மூணையும் வச்சோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், லாபகரமாக அந்த இது இருக்கும். அந்த புது வீடு அல்லது கடை துவக்கிற பொழுது 7 சின்ன சின்ன வெள்ளி காசு இருக்குல்ல, 7 காசு, 2 பச்சை எலுமிச்சம்பழம் பச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடிய வெண்ணெய், அந்த குட்டியான பானை இருக்கு இல்லையா, வெண்ணெய் பானை குட்டியாக இருக்கும், கடையில் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு ஆரம்பித்தோம்னா வளம், அந்த வியாபார வளம், லாபம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு இறை ஆற்றல், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். புதுசாக ஒரு வீடு அல்லது கடை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம், நம்ம வாழ்க்கையில் புதிய பக்கம் இல்லையா? அந்த தருணத்தில் நாம் எல்லாம் இந்த இடம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், லாபகரமாக இருக்கணும், பேரும் புகழுமாக இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்போம் இல்லையா? அப்போ இந்த சின்னங்களை, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களை செலவே இல்லாமல் நாம் இந்த ஆன்மீக ரீதியில் நல்ல அதிர்ஷ்ட தரக்கூடிய இந்த செயலை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காசு அப்படிங்கிறது செல்வத்தை நிலச்சி இருக்க வைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னம் இந்த காசு சில்லறை. இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது தீய சக்திகளை, கெட்ட கண் இருக்கு இல்லையா, கண்ணாறு, அந்த கண்ணாறுலாம் நீக்கக்கூடிய ஒரு சக்தி. வெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெண்ணெய்க்கு மனசு, உறவு, அந்த மென்மையான நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள். இந்த மூணும் சேர்ந்து நம்ம வச்சுருந்தோம்னா அந்த இடம் வளமையாக அமையும், அமைதியாக இருக்கும். சாயப்பா என்ன சொல்கிறாரு, எப்போவுமே சொல்கிறார் அவர், நான் உனக்கு உணவு தருவேன், பானமும் தருவேன், ஜூஸ் கொடுப்பேன், உன் வீடு காலியாக எப்பவுமே இருக்காது. அதனால் வீடு அல்லது கடையை திறக்கிற பொழுது சாயப்பாவுடைய படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஓம் சாயராம்னு சொல்லிவிட்டு இந்த மூணையும் அங்கே வச்சிடலாம். நான் சொன்னேன், அந்த காசு, எலுமிச்சை, அந்த வெண்ணெய், இந்த மூணையும் வச்சிட்டோம்னா அது ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரும். உண்மையிலே இந்த வளம் தருவது சாயினுடைய நாமந்தான். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அந்த புதிய இடம் வளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பொருட்கள் மட்டும் போதாது, சாயப்பாவுடைய அருள் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கை அவசியமாக தேவைப்படுது. அப்படி இருந்தால் அங்கே அவர் வழி தனி வழியாக இருக்கும், உங்கள் வியாபாரம் தனி வியாபாரமாக இருக்கும், பேரும் புகழும் சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. சரியா? அல்லாஹ் மாலிக்.